உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ பலம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? கன்னிராசிக்கு தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்க பாருங்க. உலகத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும், இந்த காதலுக்கும் இவங்களுக்கும் அது என்னமோ நித்திய பிரம்மச்சாரிகள் இவங்கெல்லாம். இப்போது இப்போ தான் காதல்லாம் வந்திருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் விட்டு போன வாழ்க்கையிலே சார் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார், தயவுசெய்து ஏதாவது பலனாக சொல்லுங்கள் சார். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான், நான் நிறைய கன்னிராசிக்கு சொன்னேன், கண்டிப்பாக வேலை பெறும். ஜூன் 1க்குள்ளே நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா அது ஒரு உலகமாக அதிசயம். காரணம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். குரு நினச்சது தான் நடக்கும். ஏன்னா கிரகங்களில் பவர்ஃபுல் அவர் தான். அப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்துலேருந்து வேலையை அப்படி ஊசலாடிக்கிட்டே இருந்தது. இனிமேல் வேலை கன்ஃபார்ம் ஆக போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு வந்தோடனே குரு 11க்கு வந்துட்டார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும் பொழுது கன்ஃபார்மாக இனி வேலை விஷயத்தில் பெரிய ஹைக் கிடைக்கும். இந்த வீணா போன கம்பெனிலேருந்து வெளியே போகும்போது நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் சார். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது எனக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைக்க போகுதுங்கிறது அப்படிங்கிறது. நண்பர்களே, ஒரு பலூன் இருந்ததாம். இந்த நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்காக தான். அந்த பலூன் ஒரு சின்ன குழந்தை வச்சுருந்தான். அந்த பலூனை எப்போ பார்த்தாலும் அது பொம்மை வரைஞ்சி கைக்குள்ளேயே வச்சு அமுக்கி வச்சுருந்தான். இந்த பலூனுக்கு ரொம்ப ஆசையாக தன்னை அந்த குழந்தை கொஞ்சவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அந்த பலூன் அது கொஞ்சவே இல்லை, உண்மை தான். அப்புறமா ஒரு நாள் அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஐடியா வந்து தான், புதுசாக ஒரு பலூன் வாங்கிட்டேன், இந்த பலூனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. பாவம், இந்த பலூன் அந்த குழந்தைக்காக ரொம்ப ஏங்கிட்டே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். இந்த புது பலூனை வாங்கிட்டு இந்த பழைய பலூனை அந்த குழந்தை விட்டுருச்சான். விட்ட உடனே அது அப்படி பறந்துருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அந்த பலூன். வருத்தப்பட்டது மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுதான், உலகமே அந்த பலூனை பார்த்து கைதட்டி சிரிச்சுதான். அப்புறமா தான் தெரிஞ்சுதான், இந்த உலகத்துமே நமக்காக காத்திருக்கு, நம்ம தேவையில்லாமல் இந்த சின்ன குழந்தை கையில் மாட்டிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கன்னிராசிக்காரர்கள், உங்களை கொண்டாட இந்த உலகம் காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் போய் தேவையே இல்லாமல் ஒரு சின்ன குட்டையில் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. வாங்க, கடல் காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கன்னிராசிக்காரர்கள், அந்த பலூன் எப்படி வானத்தில் பறக்குதோ அந்த மாதிரி பறக்க போகிறீங்க. முக்கியமான விஷயமே என்னென்னா, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம். ஒரு வாழணுங்கிற தைரியம் வந்துருச்சு கன்னிராசிக்காரர்களுக்கு. வரட்டடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு. என்னைக்கு அந்த தைரியம் வருதோ நீங்கள் கெத்துங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அடுத்ததாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் 2027 ஜூனுக்குள்ளே அம்மா ஆகிடுவீங்க அல்லது அப்பா ஆகிடுவீங்க. ஸோ அப்போது என்ன ஆகிடுது, குரு பகவான் பார்த்துடுறார். அப்போது ஹீஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு. உடனே குழந்தை ஓகே இடம். நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் நேரம். அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு சொத்து சேருகின்ற நேரம். 5ஆம் இடம் என்பது பந்தயத்தில் ஜெயிக்கின்ற நேரம், உங்களுடைய வீர சவால்களில் நிறைவேற்றுகின்ற நேரம் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. அசோக் ஒரு டைரியில் எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி, டம்மாலே டும்மில் அதே மாதிரி. ஸோ அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், 7 பார்க்குறார். உங்களுடைய 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன, காதல். ஸோ அப்போது ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு சார், மண்டபம் வரைக்கும் போயிடுது, கடைசி நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த முறை நிச்சயத்தை. முக்கியமாக 2வது விஷயம் என்னென்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஒரு கல்யாணம் ப்ராப்ளம் ஆச்சு, 2வது கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணமாவது உருப்படியாக நடக்குமா? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உடம்பை பார்க்குறார். உடம்பு பார்க்கும்போது உடம்புல ஹெல்த்தியை கொடுக்குறார், ஹெல்த் பலம்.
4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவியை பார்க்குறார். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, லவ் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்துலேருந்து வெளியே போகிறீங்க. இதெல்லாம் தான் ஜாக்பாட். அதில் முக்கியமான ஜாக்பாட் நம்ம சொல்கிறதா இருந்தால் வேலை தப்பிச்சது ஒரு ஜாக்பாட். 2வது ஜாக்பாட்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடச்சது, சொத்து வாங்கினது 2வது ஜாக்பாட். 3வது ஃபாரின் போகிறது 3வது ஜாக்பாட். சுவாமிஜி, இவர்கள் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் நல்லா இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த 7ஆம் இடத்து சனிங்கிறதுனால அது கூட அடிஷனலாக இப்போது 6ஆம் இடத்து ராகு 5க்கு வர போகிறார். ஸோ இப்போ ராகு வழிபாடு மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பை தரும். திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும். முக்கியமாக குருவை பிடிச்சிட்டே இருக்கணும். ஆலங்குடி செல்லும். அப்போது இவர்கள் ஒரு வியாழக்கிழமைகளில் சனி ஹோரை, சனிக்கிழமைகளில் குரு ஹோரையில் குரு சனி 2 பேரையும் வழிபடுறது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு தாராளமாக 92 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒருத்தர் தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே. ஆக பராபவ வருடம்
மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோட இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள்ங்க. ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய வருடம் விசுவாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் என்பது கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, லாபத்துக்கு குரு பகவான் வராருங்க. பெரிய யோகங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல யோகம் வேணும்னா குருவுடைய அருள் வேணும். ஒரு பையன் நல்லா படிக்கணும், ஒரு மாணவர் நல்ல தேர்ச்சி பெறணும்னா நல்ல பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் வேணும். ஒரு குருவுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அப்படி குருவுடைய துணை உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவுக்கு என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. பொருளாதார தட்டுப்பாடு என் வாழ்க்கையில் பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு பை நிறைய பணம்ங்கிறாக அது நல்ல பணவரவு வந்து சேர்ந்துருங்க. அந்த குரு லாபத்தில் வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு வேலையில் சில சிரமம் இருந்துக்கிட்டு இருக்கும், நல்ல நெருக்கடி இருக்கும். சில பேர் வேலை மாறி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு கூட வைங்க. லாபத்துக்கு குரு பகவான் வராருங்கும் போது நல்ல பொருளாதார உயர்வு. சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன், நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப செய்திகள் தேடி வரக்கூடிய ஆண்டுங்க. அதாவது குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்களேன், ஜாதகத்தில் குரு பலன் வரணும். அந்த குருபலன் இருந்து கல்யாணம் பண்ணினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காகவே வந்தவுடனே எல்லாரும், சார் என் பையனுக்கு குருபலன் வந்துருச்சா, என் பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சான்னு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி குருபலன் வந்துருச்சு, திருமணம் ஆகாத காளையருக்கு கன்னியருக்கு கல்யாணம் ஆக போகுது. சரிக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்கள் பிள்ளைங்க பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் சுப செய்தி உங்கள் குடும்பத்துக்கே வரப்போகுதுங்க. சஷ்யபுத்த பூர்த்தி, சீமந்தம், காது குத்து, வடகாப்பு, உபநயனம், கல்யாணம், என்ன சுப செய்தி எதிர்பார்க்குறீங்களோ, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், என்ன சுப செய்தி எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கு கூடி வருதுங்க. மங்கள செய்தியோடு தாங்க இந்த ஆண்டு துவங்குகிறதுக்கு முன்பாகவோ துவங்கிய உடனேயோ மங்கள செய்தி உங்கள் இல்லத்துக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் அப்படின்னு 3 கிரகங்கள்ல உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் நீச்ச நிலையில் 7ல் போய் உட்கார்ந்தார். எனக்கு நீச்ச நிலைன்னு சொல்லிவிட்டீங்களே, படாரம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா கவலைப்படாதீங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பர் நேரம். சொந்த நாட்டை விட்டுக்கிட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் அருமையான நேரம். இந்த பராபவ வருஷத்தில் பல கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, சுற்றுலாவாவது போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளை பார்க்குறதுக்கு, வேலை நிமித்தமாக போகிறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ பிறக்குதுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிற போது லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கோபம், உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ எதுக்கு கோவப்படுறாங்க, என்னென்னு கோவப்படுறாங்கன்னு தெரியாமல் கடுமையான கோபம் இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க கோபத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதனும் 7ல் போய் உட்கார்றாரு. அப்போ அங்கே வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருதுங்க. அது உண்மைதாங்க, கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். கூடவே சுக்கிர பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்தாரு பாருங்க, அப்போ திருமண வாழ்க்கையை அமைதியாக கொண்டு போயிருங்க, நல்லது. இன்னொரு பக்கம் பாருங்க, லைஃப் பார்ட்னருக்கு உடல் நல பிரச்சனைகளும் கூட இருக்கும் சில இடத்துல. மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் முதுகில் குத்துவார். அப்போ நம்ம கொஞ்சம் தயாராக தான் இருந்துக்கிடணும். பிஸ்னஸ் விஷயங்கள் நமக்கு வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஆனால் கூட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவரு நமக்கு கழுத்து இருப்பார், என்ன பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த காலகட்டத்தில் லவ் ஃபெயிலியர் பலருக்கு இருக்கும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு லவ் கூட மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்னங்க இப்படி இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இருக்குது. இந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. லவ் பிரேக்கப் ஆகும். லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா விட்டுருவாங்களா? இந்த காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்கலைக்கழகம் இல்லாட்டாலும் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அது கைகூடி வந்துடும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் கூடி வரும். பொருளாதார உயர்வு வருங்கிறதுனாலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு இது நல்ல காலம்ங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலம்ங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. 6ல் இருக்கக்கூடிய ராகு பொருளாதார வளர்ச்சியை தருங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும் அப்படின்னா, புற்று அம்மன் பக்கத்தில் எங்கே புற்று இருக்கக்கூடிய கோயில் இருக்கோ, புற்று அம்மன் இருக்கிறாளோ அவளை சென்று வழிபாடு செய்யுங்க. கன்னிராசிக்காரங்க அப்படி வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க. வாழ்த்துக்கள்ங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய சில ராசிகள்ல கன்னியும் ஒன்று. எப்படி 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 அது நாங்களே ஏற்கனவே கண்டக சனின்னு வேற சொல்லியிருக்காங்க. உண்மைதான், கண்டக சனி தான். நிறைய கன்னிராசி அன்பர்கள் கண்டக சனி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, மேடம் கண்டக சனி இப்போ தான் மேடம் ஆரம்பித்தார். உங்கள் பதிவுகளே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு. அவர் ஆரம்பித்த உடனே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு மேடம், டயபெட்டிக் வந்துருச்சு மேடம், பிபி வந்துருச்சு மேடம், 10 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது மேடம், நான் பாட்டுன்னு மருந்து சாப்பிட்றேன், நான் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், இப்போயும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் டயபெட்டிக் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் திடீர்னு டயாலிசிஸ் பண்ணோன்றாரு, 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. கரெக்டு தான்.
சனி கண்டக சனி அப்படின் போது ஆரோக்கிய பிரச்சனை நிறைய பேர் கொடுத்தாந்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி சிலர் வந்து சொல்லுவாங்க, மேடம் நான் பாட்டன் சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போனேன் மேடம், எனக்கு பொதுவான கன்னி அப்படின்னும் போது இன்பில்ட்டாவே கன்னி வந்து பாருங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ எந்த விஷயத்தை அவங்க கற்றுக்கினாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அறிவுபூர்வமாக கற்றுப்பாங்க. அப்போ டிரைவிங்லேயும் ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. இவங்க மேலே தப்பு இருக்காது பெரும்பாலும். அப்போ நான் பாட்டன் சிவனேன்னு போனேன் மேடம், அவங்க சொல்கிறது கரெக்டாக, நான் பாட்டன் சிவனேன்னு போனேன். ஒரு பிள்ளை எல்லுன்னு போர்டு போட்டுன்னு வந்துச்சு, பெருசாக எல் போட்டுன்னு வந்துச்சு, நேராக வந்து என் வண்டியை மோதுச்சு மேடம். அதனால் வண்டிக்கு இத்தனை லட்சம் செலவு, இத்தனை ஆயிரம் செலவு, நிறைய பேர் சொல்கிறது உண்டு, சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டக சனி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கொடுத்தா. அதே மாதிரி பயணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது கொடுத்தா. அதே மாதிரி இது கூட பரவாயில்ல மேடம், நானும் எங்கள் ஒய்ஃபும் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் எப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அன்பு அப்படின்றது இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுக்க மாட்டேன்றான். நான் 2 வார்த்தை பேசினா அவன் 200 வார்த்தை பேசுகிறான் மேடம். அதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? நான் 2 வார்த்தை பேசினா ஏதோ 10 வார்த்தை பேசிட்டோம், எந்த வித ஒரு நியாயமும் இல்லாமல் 200 வார்த்தை பேசுகிறா, என்ன பேசுறதுனே தெரில. இப்படி புலம்புன கண்ணியும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். அப்போ சனி இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தான். அப்போ சந்தோஷம்னு எப்படி சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள்மா. 1/6/2026 குரு பயிற்சி இருக்குது இல்லைங்களா? குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி கண்டக சனியாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கண்டங்களை கொடுக்க போகிறதில்ல. அவர் பாட்டுன்னு அமைதியாகிட போகிறார். ரொம்ப சிம்பிள். அவர் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நீங்கள் போய் ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்காம இருந்தால் சரி, ஓகேங்களா? அதுதான் ஒரு பெருத்த ரிலீஃப், பெருத்த சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக. ராகு 6ஆம் பாவம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் ராகு அப்படின் போது பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல் கடன் வாங்காதீங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? பொதுவாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க 6ஆம் பாவம் ராகு இருக்கும்போது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேம்மா, என் முன்னாடி ஒருத்தன் நேராக வந்து அப்படி ஒரு செகண்டு என்னை மோதுற மாதிரி பண்ணிட்டு இப்படி போயிட்டான். நான் டக்குன்னு திருப்பிட்டேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில்? நேராக அவனுக்கு முன்னாடி போயிட்டு அவன் முன்னாடி நின்று இறங்கி பளீர்னு ஒன்று கொடுப்பீங்க. அந்த ஒரு தைரியம் அப்படின்றது ராகு கொடுப்பான். அது நீங்கள் ஏன் வேணான்றீங்க? தப்பு தானே? கரெக்டு. நீங்கள் ஒரு அறை கொடுப்பீங்க, அவன் என்ன பண்ணுவான்? நேராக போயிட்டு இந்த சினிமாலாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வண்டி நம்பரை நோட் பண்ணி வீட்டுக்கு 4 பேரை கூட்டின்னு வருவான். ஏன்டாப்பா இவன்கிட்ட வம்பம் வச்சுக்கணும், நம்ம ஏன்டா அவனை விட்டு போனால் போதுன்னு மன்னிச்சு தொலைச்சி விட்டுட்டு இருந்தால் இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு யோசனை வரும். ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். இதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் கேத்து 12ஆம் பாவம். நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். இங்கேயே இருந்து பத்துமலை முருகனை போய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா, இங்கேயே இருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா, வெளிநாடு ஆஸ்திரேலியா டூர் போகணுன்னு ஆசைப்பட்டப்பா. இப்படி நிறைய விஷயம் நீங்கள் செய்வீங்க. இறை சார்ந்த ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும். கோயிலுக்கு நீங்கள் எங்கேயோ மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் மதுரை பக்கத்தில், கோயம்புத்தூர் பக்கத்தில், எங்கேயோ ஒரு அவினாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயில் இருக்கும். அங்கேருந்து இங்கே வருவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு போவீங்க. இந்த மாதிரி பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு, சரிங்களா? ஜீவ சமாதி போகிறது, சித்தர்களை வழிபாடு பண்ணுறது, இப்படி நிறைய ஆன்மீக தேடல் அப்படின்றது இருக்கும். அது நல்லது தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 6ஆம் மாதம் வரைக்கும் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ பதவி பறி போயிடுமா? அப்போல்லாம் கிடையாதுமா. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ், நம்மளோட மூளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஹையர் அஃபீஷியலும் நம்ம மூளையை தின்னுவான், கீழே சப்பார்டினேட்ஸும் நம்மளோட மூளையை தின்னுவாங்க. நம்ம சொந்த தொழில் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். 6ஆம் மாதம் வரைக்கும் லைட்டாக அதை டேக்கிள் பண்ணிக்கினீங்க அப்படின்னா போதுமானது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 11ல் உச்சம் பெற்று அமர்றார். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடாக வரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, நண்பர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ ஆன் தி ஹோல் கன்னிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா. என்னம்மா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கண்டகசனி 1 வருஷம் பிரீத்தி ஆயிடுவார், அமைதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நரசிம்ம வழிபாடு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கே இப்போவே இந்த க்ஷணமே அப்படின்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. ஆக அவரை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணுறது மேன்மையான பலன்களை கொடுக்கும். சரிம்மா, எங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோம்மா கொடுப்பீங்க அப்படின்னா 88% கொடுக்கலாமா.
வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில வந்து பாத்தீங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும். யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்க யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை. நிறைய சாமியாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈச மாதிரி அம்பிகை மாதிரி போஸ் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கு. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்கு. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசா இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கும். உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடியறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? நன்றி. கன்னி ராசி என்பர்கள், ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு யூனிக்கா செயல்படுபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். நிறைய இடத்துல தோல்விகள் அதிகமாக இருக்கும். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எதிரிகளினுடைய சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது, எல்லாரையுமே ஒரு நண்பர்களாக பார்க்கறதுனால யார் எதிரி யாரு ஒரு நண்பர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இவர்களால தீர்மானிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இதனால நிறைய தோல்விகள், யாரையாவது நம்பி எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கடைசி ஏமாந்து போய் நிக்கிற ஒரே ராசி என்பர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இவர்களினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போறாரு. அதாவது வருடம் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துல வராரு. இதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களிலிருந்து ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குருவினுடைய பெயர்ச்சியும்
10, 11, 12ஆம் இடம் இந்த 3 ஸ்தானங்களையும் அந்த குரு பகவான் கடந்து வர்றதுனால ஒவ்வொரு இடத்திலையும் நிறைய ஒரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய தொழில்ல நிறைய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு வருடம் தான். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட வரல. நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லயும் அடுத்து பாத்தீங்கன்னா டெலிசீரிஸ் அதாவது சீரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இதுல எல்லாம் பேக் அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல எல்லாம் அதிகப்படியாக ஆர்வம் இருந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேர்களுக்கு அந்த திறமைகள் இருந்தும் அந்த இடத்துல வாய்ப்புகள் வரல அப்படின்ற ஒரு ஏக்கத்திலையும் இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் வருடம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மறைமுகமா ஒரு மந்தமா வச்சிருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசாம ஏதாவது ஒரு தேவையில்லாத இடத்துல நீங்க பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வரும். இதை மாத்திரம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். சனி பகவான் என்ன செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே அதை நீங்க திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டக சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு சனியாக இருக்கும். நிறைய பதிவுகள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டக சனி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும், கலத்திரத்தை கெடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டக சனினாலே ஒரு பயம் பதட்டம் அப்படின்றத உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு? பயம்தான் பதற்றம் தான் எல்லாமே தான். ஆனா அந்த பதற்றத்தையும் அந்த பயத்தையும் தணிக்கணும் இல்லையா? அதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த சனி பகவானால பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கணவன் மனைவியினால ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அதாவது ஒரு சனினாலே மந்தக்காரகன். நம்ம சொல் பேச்சை கேட்காமல் கலத்திரம் ஏதாவது அவங்க டிசிஷன்ல முடிவெடுப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள். கணவன் தொழிலுக்காக கடன் வாங்கி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்ந்து தொந்தரவு செய்யும் போதுதான் அந்த கண்டக சனி செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கும் போது இந்த இடத்துல அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியாக நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க, வேலை இடமாற்றம் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான சில மாற்றங்களை செய்துக்கிறது, உங்களுடைய தொழில்ல அந்த தொழிலாளர்களுக்கும் முதன்மையான சலுகைகளை கொடுத்து அதன் மூலமாக அந்த தொழிலை வளர்ச்சி அடைய செய்யறது, இது எல்லாத்தையுமே நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவுகளையும் பெரிய அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கணும். இந்த இடத்துல ஈகோ அப்படின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நான் தான் பெருசு, நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள்னாலதான் எல்லாமே நன்மையா இருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னால சில பிரச்சனைகள் வருது இப்படின்னு அந்த தவறை சுட்டி காட்டும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் மிகவும் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால அந்த ஈகோ கிளாஷ் இல்லாம விட்டு கொடுத்தும் போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மாத்திரம்தான் சில தொந்தரவுகளை செய்வாரே ஒழியா மற்றபடி ராகு கேதுவும் பிரச்சனையை கொடுத்து விளக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்க போறாரு. அதனால இந்த சனியினுடைய தாக்கத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதே நேரத்துல புதிதாக திருமணங்கள் ஆகுது அப்படின்னா இந்த வருடத்துல ஆகக்கூடிய திருமணங்கள்ல புத்திர பாக்கியங்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த நேரத்திலேயே நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கும். ஏன்னா பிஃபோர் டிசம்பர் அந்த புத்திர பாக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃப்டர் டிசம்பர் கண்டிப்பாக அந்த குழந்தை பேர்ல பிரச்சனைகள் இருக்கும். சின்ன மருத்துவ ரீதியான சில ஆலோசனை பெற்றுதான் நீங்க அந்த குழந்தை பாக்கியம் பெறணும்ன்ற ஒரு அவசிய சூழ்நிலை வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த மாதிரியான குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள்
பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். வேலை இழப்புகள் கிடைக்குமா இந்த இடத்துல, இந்த வருடத்துல நான் ஏதாவது வேலை மாற்றம் செய்வேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த இடத்துலயே இருந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு புது இடமாற்றம் செய்து அங்கிருந்து நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்கள், கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே சமயத்துல தொழிலும் செய்யணும்ன்ற ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த தொழில்ல முழுமையான முயற்சிகள் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 10, 11, 12ஆம் இடத்துல பிரயாணிக்கும் போது இந்த இடத்துல வெளிநாட்டுல வாழ்பவர்கள் அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல ராகு என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம அந்த இந்த புத்திரன், அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சொல்லிட்டோம், வேலை இடமாற்றம் சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பான ஒரு பிரிவினையை கொடுக்கும். கன்னிராசி என்பர்கள் புதுசா இப்பதான் மேடம் காதல் செய்ய ஆரம்பிச்சேன், நீங்க உடனே ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். ஏமாற்றத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாப்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.